ஹாய் தர்ஷிகா. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஷிஷனுங்க டைமே இல்லை. ஆனால் டெய்லி சமைக்கிறேன், யாரும் சமைக்கலன்னு நினைக்காதீங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து கருப்பு உளுந்து சட்னி தாங்க பண்ண போகிறேன். ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க கருப்பு உளுந்து சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னோடய ஸ்டைலில் ஒரு சிம்பிளாக கற்றுக்க வச்சுருக்கேன். அதை நான் எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு நம்ம எப்பயும் போல் வடை சட்டி ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் பாருங்கள் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் கருப்பு உளுந்து தான் அதுக்கு ஸ்பெஷல். ஸோ கருப்பு உளுந்து கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஹீட் ஆனோன்னே கருப்பு உளுந்து சரிங்களா. கருப்பு உளுந்து நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ கருப்பு உளுந்து நல்லா வதங்கினோன்னே டக்கு டக்குன்னு அதில் நம்ம டக்கு டக்குன்னு வெட்டி வச்சுக்கோம் இல்லைங்களா. பூண்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் கடகடன் தாங்க நம்ம அரைக்கிறது தான் கடகடன்னு. ஸோ வெங்காயம் ஓகே, வெங்காயம் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளி சரிங்களா. கருப்பு உளுந்து வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட வரமிளகா உங்கள் இஷ்டம், வரமிளகா பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். நான் ஒரு பழுத்த மிளகாயும் ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன் போட்டிருக்கேன்னு அதுக்கான காரணம் சொல்கிறேன். என்னென்னா லாஸ்ட்டாக இதில் வந்து நான் வந்து தேங்காய் போட போகிறதில்ல. ஸோ தேங்காய்க்கு பதிலாக கேரட். ஸோ கேரட் போட்டு அரைக்க போகிறேன். சில பேர்த்துக்கு கேரட் போடும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தெரியும். ஸோ அதுக்காக தான் பழுத்த மிளகாய் கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் அந்த காரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வெங்காயம் எல்லாமே போட்டு வதக்கிட்டேன். கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கினோன்னே லாஸ்ட்டாக கேரட்டும் போட்டு வதக்கிட்டேன் நல்லா. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு கோதுமை தோசையும் சட்னியும். ஸோ இந்த சட்னி ரெசிபிக்காக தான் இப்போ நான் அதை வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அது நல்லா வதங்கட்டும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக கேரட் போடணும். கேரட் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக எப்போயுமே நான் வந்து பொதுவாக நான் தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை மல்லி போடுறத விட வதக்கிடுவேன். அப்போ தான் அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம தூக்கி போடாமல் உடம்புக்கும் நல்லது. ஸோ இது மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், நிஜமாகவே சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்க்காதவங்க கூட இந்த மாதிரி சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ சீக்கிரம் கொஞ்சம் வதங்கணும் அப்படின்னா வதங்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இந்த உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். சரியா தேங்காய் உப்பு போட்டு மொத்தடாய் பெருங்காயத்தூள் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு 4 தேங்காய்